உயிர்ம வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமிக் பயிர்களுக்கு விடுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது? ஹியூமிக் அப்படின்றது என்ன? இது எதிலிருந்து வருது? ரசாயனமா அல்லது இயற்கை உரமா? ஹியூமிக் என்ன பொருள்? அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. எந்தெந்த பயிர்களுக்கு விடலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாங்க. இப்ப ஹியூமிக் எதிலிருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நிலக்கரியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான பொருளுங்க. நிலக்கரியோட மேல் லேயர் அப்படிம்பாங்க. அது அதுல இருந்து எடுக்கக்கூடிய பொருள். சரிங்களா? இது முழுக்க முழுக்க ஒரு இயற்கையான பொருளுங்க. இயற்கையான உரம். இது பாத்தீங்கன்னா உயிர் உரம் கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா நம்ம செயற்கை உரத்து கூடயும் கலந்துக்கும். பிளஸ் உயிர் உரத்து கூடயும் கலந்துக்கும். ரெண்டு கூடயும் நம்ம கலந்து கொடுக்கலாம். இந்த பூமிக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கறதுனால மண்ணுக்கு என்னென்ன பயன்கள் வருது அப்படின்னா, இது மண்ணை ஒன்னோடு ஒண்ணு ஒட்டாம பிரிச்சு விடுங்க. இப்ப மண்ணை நம்ம ஒன்னோடு ஒண்ணு ஒட்டாம பிரிச்சு விடுறதுனால வேர் வளர்ச்சி மிக அற்புதமா இருக்குங்க. வேர் வளர்ச்சி அருமையா இருக்கிறதுனால பயிர்கள் எல்லா சத்துக்களையும் எடுத்துக்கிட்டு நல்லா வளருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமிக் வெங்காய காட்டுக்கு நம்ம விட்டுட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி வெங்காயத்துக்கு உழவு முதல் நடவு வரைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நான் அதனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் தர்றேன், உங்களுக்கு பாருங்க. இப்போ நம்ம வெங்காயம் நட்டு சரியா 14 நாள் ஆச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளது பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் இல்லைங்க, இறைவை பாசனம் தான். இதுல பார்த்தீங்கன்னா நம்மளது வெங்காய காட்டுக்கு இப்போ 4வது தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. அதாவது முதல்ல ஊனும் போது ஒரு தண்ணி, மறுபடியும் 2 தண்ணி. இது பார்த்தீங்கன்னா 4வது தண்ணி நம்ம கட்டிட்டு இருக்கோங்க. இந்த ஹியூமிக் நம்ம விடுறதுனால வெங்காயம் சீக்கிரமா வேர் பிடிச்சி மலர்னு தலையுங்க. இப்ப ஹியூமிக் என்ன பண்ணும் பயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம குப்பை கொட்டுவோம் இல்லைங்களா, தொழு உரம் கொட்டும் போது என்ன நன்மைகள் ஏற்படுமோ அதே அளவு நன்மை பார்த்தீங்கன்னா ஹியூமிக் குடுக்கறதுனால ஏற்படுங்க. இப்ப ஹியூமிக்ல அதிக அளவு இயற்கை உரம் இருக்கிறதுனால பயிர்கள் மிக அற்புதமா வளருங்க. இப்போ நான் வெங்காயத்துக்கு விட்டுட்டு இருக்கேன். வெங்காயம் நான் நெட்டி சரியா இன்னைக்கு கூட 14 நாள் ஆகுதுங்க. இந்த 14 நாள்ல இன்னும் நம்மளது வெங்காயம் முளைக்கல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம வெங்காயம் பொதுவா ஒரு 90 நாள் ஆன பழைய வெங்காயத்தான் நடவு போடுவோம். எனக்கு இந்த வாட்டி பாத்தீங்கன்னா விதை வெங்காயம் கிடைக்கல. அதனால நம்ம கொஞ்சம் புது காயா போச்சு, ஒரு 30 நாள் காயா போச்சு. அதனால இப்பதான் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா முளைச்சிட்டு இருக்குது. இன்னும் பாதி தான் முளைச்சு வந்திருக்குது. இன்னும் பாதி பாத்தீங்கன்னா இன்னும் முளைக்காம இருக்குது. இந்த தண்ணிக்கு முளைச்சிரும்னு நினைக்கிறேன். ஒரு 3 நாள் 17 நாளைக்குள்ள எல்லாமே முளைச்சு வந்துரும்னு நினைக்கிறேங்க. படிப்படியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ இந்த ஹியூமிக் ஒரு சிலர் கேட்குறாங்க. இப்போ ஹியூமிக் பல வெரைட்டியில் கொடுக்குறாங்க. ஒருத்தர் சொல்றாரு 150 ரூபாய்க்கு இருக்குது, 100 ரூபாய்க்கு இருக்குதுன்னு சொல்றாரு. ஒருத்தர் என்னங்கிறாரு 800 ரூபாய்ங்கிறாரு ஒரு கிலோ. இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஹியூமிக் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வேரியேஷன் ஆகுங்க. இப்போ 150 ரூபாய்க்கு கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். 800 ரூபாய்க்கு கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குங்க. அது மட்டும்தான், ரொம்பவெல்லாம் வித்தியாசம் வராதுங்க. இப்போ 800 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க விலை ரொம்ப அதிகமாக வச்சு விற்பனை செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹியூமிக்கு தண்ணியோட கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் வித்தியாசம். இப்போ மோட்டர் 5 HP மோட்டர் ஓடிட்டு இருக்குது. அதில் நம்ம ட்ரம் வச்சு கலந்து விட்டுருக்குறோம். ஏற்கனவே காமிச்ச மாதிரி தண்ணி இப்படி கலரில் போகுது பாருங்க. 800 ரூபாய்க்கு கொடுக்குறவங்க விலை ரொம்ப அதிகமாக லாப நோக்கத்தோட வச்சு கொடுப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். 150 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கும் கிடைக்குங்க. அவங்க கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அதுதான் வித்தியாசம். மற்றபடி ஹியூமிக்னாவே 60% தான். 60% தான் அதில் பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் இருக்கும். மற்றது அது 60% தான் பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு உபயோகமான இருக்கும். அதனால நீங்கள் சும்மா ரொம்ப அதிக விலைக்கு வாங்க வேணாம், ரொம்ப கம்மி விலைக்கு வாங்க வேண்டாங்க. சரிங்களா? ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனியில்
நல்லா தெரிஞ்ச இடத்துல நீங்கள் வந்து ஹியூமிக் வந்து வாங்குங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஹியூமிக் லிக்விடாக வாங்கலாமா அல்லது வந்து பவுடராக வாங்கலாமா அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து சந்தேகம் வந்து கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு முதல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பவுடர்லேயே வந்து லிக்விடாக மாற்றிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம வந்து 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோ ஹியூமிக்கு. நம்ம வந்து வித் கொரியரோட, அதாவது வந்து உங்கள் வீட்டுக்கு வரும்போது 300 ரூபாய்க்கு அது வந்து நம்ம காஸ்ட் பண்ணுறோம். இந்த 1 கிலோ ஹியூமிக்கில் ஒரு 10 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடை பண்ணிடலாம். 10 லிட்டருங்கிறது நான் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். இப்போ நான் வந்து கலக்கிறத வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில், எப்படி கலக்கணுன்றதை பற்றியும் சொல்கிறேன். இந்த மாதிரி 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 200 லிட்டர் தண்ணியில் ஊற்றுனீங்கனாலுமே நல்ல கருகருந்தாக இருக்குங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து லிக்விடாக வாங்குறதுல உங்களுக்கு நிறைய ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச இடத்துல ஹியூமிக் வாங்குங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு பவுடராக வாங்கிக்கோங்க. என்ன காரணம்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்க. நான் 1 கிலோ வந்து இந்த 200 லிட்டர் பேரலில் கலந்தேங்க. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குன்னு பாருங்க. இந்த 1 கிலோ 200 லிட்டர் பேரலில் கலந்து கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக விட்டு போடலாம். பாருங்க இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டார்க்கா ஈஸியா உங்களுக்கு வந்து ஏமாத்தி கொடுத்துடலாம். இங்க பாருங்க, இது சுத்தமா தண்ணி வர்றது. இங்க வருங்க, இப்படி கலங்கும் போது எவ்வளவு டிஃப்ரெண்ட் வருது பாத்தீங்களா? கலங்கும் போது பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கருகருன்னு ஆயிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லிக்விடா வாங்குறத தவிர்த்துருங்க. சரிங்களா? லிக்விடா வாங்க வேண்டாம், பவுடராவே வாங்கிருங்க. தெரிஞ்ச இடத்துல வாங்குங்க. எல்லா இடத்துலயும் போய் வாங்க வேணாம், நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் ஹியூமிக் பொருள் வந்து வாங்குங்க. ரொம்ப விலை அதிகமாகவும் வாங்க வேண்டாம், விலை கம்மியாகவும் வாங்க வேண்டாம். சரி, ஓகே. இப்போ வந்து ஹியூமிக் வந்து எப்படி கலக்கிறது நாம அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே நம்ம கிட்ட வாங்கினீங்களா நிறைய சந்தேகம் கேட்பாங்க. ஹியூமிக்கு வந்து கொட்டிட்டு அதுக்குள்ள தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா தாறு மாதிரி ஆகி போயிருங்க. அதனால வந்து அது சரியா கலக்க முடியாது. நீங்க வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துட்டு, இப்போ நீங்க வீடியோல பாருங்க, நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணியை ஒரு பக்கெட்ல எடுத்துட்டு அந்த தண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹியூமிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி நீங்க வந்து ஒரு குச்சி விட்டு அலாசிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துல கரைச்சிடலாங்க. சுத்தமா கரைஞ்சு போயிடும். சரிங்களா? அதனால அந்த மாதிரி நம்ம வீடியோல காமிக்கிற மாதிரி நீங்க வந்து கரைச்சிக்கோங்க. அப்புறம் ஹியூமிக் அளவு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னு அப்படின்னா, 1 ஏக்கருக்கு வந்து 1 கிலோ நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்றோங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயக்காடு வந்து சரியா 55 சென்ட் போட்டிருக்கிறோம். அரை ஏக்கருக்கு கொஞ்சம் அதிகமானது. நம்ம வந்து 1 கிலோ கொடுத்துட்டு இருக்கிறோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, வெங்காயம் வந்து குறுகிய பயிர். நம்ம வந்து 15 நாள் ஆகிப்போச்சு பண்ணிட்டு இன்னும் எதுவுமே பண்ணல. அதனால கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து 1 கிலோ கொடுக்குறேன். இந்த மாதிரி குறுகிய பயிராக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 கிலோ கொடுத்துக்கோங்க. கம்மியான, அதாவது வந்து நீண்ட கால பயிர் வாழை, கரும்பு, மஞ்சள் அது மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஏக்கருக்கு 1 கிலோ கொடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி வெங்காயம் அப்படின்னா 1 ஏக்கருக்கு 2 கிலோ கொடுத்துக்கோங்க. பயிரை பொறுத்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாங்க. அப்புறம் இன்னொரு சந்தேகம் என்னன்னா, எவ்வளோ தண்ணியில கலக்கிறது, இந்த ஹியூமிக்கு வந்து எவ்வளோ தண்ணியில கலக்கிறது அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருப்பாங்க. எவ்வளோ தண்ணிங்கிறது முக்கியம் இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பேரலில் 200 லிட்டர் பேரலில் நம்ம 1 கிலோ கலந்தோம். மோட்டர் தண்ணி ஓடிட்டே இருக்குது. அந்த தண்ணியில் வந்து நம்ம கலந்து விட்டுறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க தண்ணியில் கலந்து போகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து 200 லிட்டர்லையும் கலந்துக்கலாம், 100 லிட்டர்லையும் கலந்துக்கலாம், எந்த இது இல்லை. ஏக்கருக்கான அளவு 1 கிலோ. நீண்ட கால பயிராக இருந்துச்சுன்னா 1 கிலோ, குறுகிய கால பயிராக இருந்துச்சுன்னா 2 கிலோ 1 ஏக்கருக்கு. சரிங்களா? தண்ணியை பற்றி பிரச்சனையே இல்லை. சொட்டு நீராக இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. ஒரு 100 லிட்டர் தண்ணி 200 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் கொடுத்துக்கலாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து வெங்காயம் வந்து நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். நிறைய நண்பர்கள் வந்து நம்ம நடவு போட்டப்போ கேட்டாங்க, நாங்கள் வந்து வெங்காயம் இது உங்களை மாதிரியே பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம், நீங்கள் எங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் நட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ண போகிறோமோ எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறோங்க. இப்போ வந்து 15 நாள் ஆனங்காட்டி இப்போதான் ஒன்று முளைச்சிட்டு இருக்குது. இன்னொரு 3 நாள் 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சுத்தமாக முளைச்சிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே வீடியோ போடுறேன், அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னென்ன பண்ணணுன்ட்டு. உங்களுக்கு உயிர் உரங்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உயிர் ஆர்கானிக் கோபி கிளைக்கு வாங்க. நம்ம கடை வந்து கோபியிலிருந்து ஈரோடு போகிற ரோட்டில் கரெக்ட் ஒரு ஆர்ச்சுக்கு பக்கத்தால் இருக்குதுங்க. நேரில் வர முடியாமல் வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து
எம்எஸ்எஸ் பார்சல் மூலியமா அல்லது ரதிமீனா, ஆலயா இந்த மாதிரி பார்சல் சர்வீஸ் மூலியமாகவும் பொருட்கள் வந்து கொடுத்து விட்டுக்கலாங்க. உங்களுக்கு யாராச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹியூமிக் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அதை கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக 14வது நாளில் 4வது தண்ணி ஹியூமிக் விட்டு கட்டுட்ருக்குறோங்க. நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசாயன விவசாயத்தில் வந்து முதல்ல அடியுரமாக வந்து டிஏபி அல்லது வந்து ஃபேக்டமஸ் போடுவாங்க. நம்ம வந்து அந்த டிஏபி ஃபேக்டமஸ் போடல. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2500 முதல் 3000 ரூபா ஆயிருங்க. நம்ம அந்த 2500 ரூபாய்க்கு உண்டானதை தண்ணிக்கு பிரித்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து ஹியூமிக் வந்து நம்மளது 300 ரூபாய்ங்க வித் கொரியர், அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்றது வரைக்கும் 300 ரூபாய்ங்க. இந்த ஹியூமிக் வந்து எல்லா பயிருக்கும் கொடுக்கலாங்க. இதுக்கு தான் கொடுக்கணும், இதுக்கு தான் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இல்லை, எல்லா பயிர்களுக்குமே கொடுக்கலாம். சரிங்களா? எந்த பயிர், காய்கறி பயிர், தென்னை, மாமரம், பல வகைகள், மரப்பயிர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழை, கரும்பு, நெல், மஞ்சள், இந்த மாதிரி எல்லா பயிருக்குமே ஏற்றதாங்க ஹியூமிக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணியோட கலர் வந்து எப்படி போகுதுன்ட்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக்கோட குவாலிட்டி. சரிங்களா? நீங்கள் லிக்விடாக வாங்கினீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டான கம்பெனியில் வாங்குங்க, அதுதான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து சும்மா தண்ணியில் கலந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளோட அலைபேசி எண் வந்து 87 60 60 32 36. சரிங்களா?